ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் பூண்டு இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்சர் கட்டாயமாக வருங்க. அடுத்து வந்துட்டு கல்லீரல் பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தம் முறைதல் வந்துட்டு ரொம்பவே தாமதப்படுங்க. பூண்டு எப்போவுமே இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்காக பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்க. காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பச்சையாக சாப்பிட்டுட்டே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு அல்சர் வருங்க. இந்த அல்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே சிரமம். அப்புறம் வந்துட்டு சாப்பிட்றதெல்லாம் வாமிட் வரும். அது சரி பண்ணுறதே பெரிய வேலையாக போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால் எப்போவுமே வந்து பச்சையாக பூண்டு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. பூண்டு வந்து வேக வச்சு தாங்க சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மருத்துவ குணங்கள் இருந்தது வேறு எதுவுமே இல்லை. உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே உகந்ததுங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை எக்காரணத்தை கொண்டு பூண்டு வந்து பச்சையாக சாப்பிடவே கூடாதுங்க. நம்ம வந்துட்டு குழம்புலையோ அப்படி இல்லை வதக்கியோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட மருத்துவ குணங்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாகவே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க சொன்னால் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்க யார் வேணுனாலுமே சாப்பிட்லாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு பச்சையாக மட்டும் சாப்பிட்றாதீங்க. பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுங்க. அதை சரி பண்ணுறதே பெரிய வேலையாக போயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவங்களாக இருக்குங்க, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடியே வந்து பூண்டு சாப்பிட்றத நிறுத்திடணுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த பூண்டில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ரத்தம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கெட்டிப்படாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு 2 வாரங்களுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா, ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் 2 வாரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பூண்டு சாப்பிட்ற நிறுத்திடுறது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குழம்புல சேர்த்து சாப்பிட்லாம், வதக்கலாம், காய்களை நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு பச்சையாக மட்டும் சாப்பிட்டுடவே கூடாதுங்க. நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு பச்சையாக சாப்பிட்றத நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.